ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு வயசு 99. 99 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் பேசுறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துறார். ஏன்னா இந்த 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 86. இந்த 86 வயசுல இஸ்மவேலை பெறுகிறான். இப்ப திரும்ப ஆண்டவர் அவங்ககிட்ட எப்ப பேசுறாரு? 90 சொல்லுங்க 9. அப்ப எத்தனை வருஷம் பேசல? 13 வருஷம் ஆபிரகாமோட ஆண்டவர் பேசல. ஏன் பேசலன்னா அது காரணம் இருக்கு. இந்த சாரா இடையில குழப்பிவிட்டான். அவளுக்கு பிள்ளை ஆசையில எகிப்து தேசத்தாளாகிய ஆகாரை கொண்டு வந்து, எனக்கு பதிலாக இவளோடு சேர எனக்கு ஒரு சந்ததி வேணும். ஆண்டவர் தான் முட்டாளே உனக்கு சொல்லியிருக்காருல்ல, உன்னிடத்திலிருந்து சந்ததி வரும், ராஜாக்கள் தோன்றுவார்கள்னு சொல்லியிருக்காருல்ல. அதுக்குள்ள எதுக்கு நீ அவசரப்படுத? ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவசரம் மட்டும் படக்கூடாது. ஊழியத்திலையும் சரி, ஆண்டவரா வழியை திறந்து காரியங்களை செய்கிற வரைக்கும் அமர்ந்துரு. கையில காசு இருக்கு, இல்ல கடனும் கிடைக்கும், கடன் வாங்கிடலாம், கடனை வாங்கலாம், கடன் கிடைக்கும், ஆனா அது ஆசீர்வாதம் வராது. அவசரப்படக்கூடாது, எதுலையுமே அவசரப்படக்கூடாது. சாராள் அவசரப்பட்டா அந்த அவசரத்துக்கு ஆபிரகாம் உடன்பட்டான். அவசரப்படுறதும் தப்பு, உடன்படுறதும் தப்பு. எல்லாத்துக்கும் தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அதுதான் நான் போன வாரம் சொன்னேன், God will not be silent. அவர் மௌனமாய் இருக்கிறவரும் அல்ல, செயல்படாம, God is not inactive, செயல்படாமல் இருக்கிறவரும் அல்ல, அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அப்ப இந்த 86 இருந்து 99 13 வருஷம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைபடாமல் இருந்தாரா? அவர் கிரியை செய்யாமல் இருந்தாரா? சொல்லுங்க. இல்லை, செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார். அவனுக்கு தரிசனமாகல, அவர் வார்த்தை அவனுக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவன் அதுக்கு முன்னால சில கோளாறு பண்ணிட்டான். யாரு? சாராள் கோளாறு பண்ணிட்டான், அவசரப்பட்டான், அதுக்கு இவன் உடன்பட்டுட்டான். இவன் உடன்பட்டதுனால 16ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்க பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அவ ஆகார் யாருன்னா எகிப்து தேசத்து ராஜாவினுடைய மகள். அவ ஒரு பிரின்சஸ். இந்த சாராள் தெய்வீகமானவள் என்பதை கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு உணர்த்தின போது, நீ ஒரு ராஜகுமாரத்தியா இருக்கிறத விட இந்த தெய்வீகமான பெண்ணுக்கு நீ ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறது சிறப்பா இருக்குன்னு அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சுட்டார்.
அப்போ சாராள் என்ன சொல்லியிருக்கணும்னா, வேண்டாங்க, எனக்கு இவ அடிமை பெண்ணா வேண்டாம், இவ எகிப்துக்காரி, எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அதாவது சில நேரத்தில் சில கிஃப்ட்டு, சில பொருள், சில காணிக்க வலியை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு. ஆனால் யார் கொடுக்குறாங்கிறத பார்க்கல அப்படின்னா நம்ம பலிகடாவாயிருமோ. உங்ககிட்ட நீங்கள் இதுக்கு கொடுங்க, நான் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து, ஐயா இதில் ஒரு 10,000 ரூபா காணிக்க இருக்குது அப்படின்னு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அவர் பேக்ரவுண்டே எனக்கு தெரியாது, அவர் இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அது 1000 ரூபா கூட இருக்கலாம், நான் 500 ரூபா கூட இருக்கலாம். நான் அறிமுகமாகாத, எனக்கு தெரியாத, அல்லது மற்றவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தாத ஒரு நபர் வந்து என்கிட்ட காணிக்க கொடுத்தா நான் ரெஃப்யூஸ் பண்ணிடுவேன். நீங்கள் கொடுக்குற 2 ரூபாயை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நீங்கள் என் பிள்ளைகள், உங்களுக்கு கடமை இருக்குது, எனக்கு வாங்க கடமை இருக்குது, உங்களுக்கு கொடுக்க கடமை இருக்குது. அதனால தான் இப்போ இந்த மிஷினரி பிரயாணத்துக்கு, இந்த துபாய் பிரயாணத்துக்கு சீட்டை கையில் கொடுத்தேன். அந்த சீட்டை நிறைய பேரை அப்படியே வச்சுக்கிட்டீங்க. அந்த பேப்பர் அங்கே வைக்க இடம் இல்லைன்னா உங்கள்கிட்ட கொடுத்தோம். அதில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணுங்கிறதுக்காக. ஆவிக்குரிய தாய் தகப்பன், ஆவிக்குரிய பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிலர் வந்து நான் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வீடு தேடி கொண்டு வந்து காணிக்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு சகோதரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்ககிட்ட பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு 3000 ரூபாயும் பாசமாக 2000 ரூபாயும் கொடுத்தாங்க. உள்ளத்தில் வந்து அந்த உணர்வு இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் கை நீட்டி காணிக்கையை வாங்கிட முடியாது. அப்படி வாங்குறவங்க எல்லாம் நான் மட்டும் அப்படி கொஞ்சம் பாலிஷ் பண்ணி காணிக்கை வாங்கிறதா இருந்தால் லட்சமாக குவிஞ்சிரும். குறைகளை சுட்டி காண்பித்து திருத்துவதினாலே நம்மளை விட்டு தூர போயிடுவாங்க. நான் இதை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஐயா கிட்ட நான் படித்தது. தேனி மாவட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். இவங்களை கூட்டத்துக்கு அவங்க போகிற சபையில் இருக்க அந்த சபையுமே அவங்களுக்குள்ள தான், இடமும் கட்டடமும் எல்லாமே அந்த பாஸ்டர் அவங்க நியமித்தவர் தான். கூட்டம் முடிஞ்சது, கம்பம் பள்ளத்தாக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் முடிஞ்சது. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே காணிக்கை கவரை கொண்டு வந்து அந்த பணக்காரர் பாசையா கையில் கொடுத்தாங்க. பாசையா சொன்னாங்க, உங்கள் ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து அவர் எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படி. பாஸ்டர் அப்படின்னாரு. அதான் ஒழுங்கு. அவர் கூப்பிட்டு தான் நான் வந்திருக்கேன். அந்த ஒழுங்கில் தான் நான் செய்ய முடியும். அவருக்கு ரொம்ப சங்கோஜமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. பாஸ்டர்கிட்ட கொடுத்து அவர் கொடுத்துட்டார். அன்னையோட அவர் பாசையாகிட்டு இருக்கிற அந்த உறவை துண்டிச்சிட்டார். இவர் நம்ம இழுப்புக்கு இழுக்கிற ஊழியக்காரன் அல்ல. ஏன்னா எல்லா ஊழியக்காரங்களும் அவர்கிட்ட போய் விழுந்துருவாங்க. இப்பவும் அவர் நல்ல பழுத்த பழம். நான் இடையில ஒரு கூட்டத்தில் பிரசங்கிக்க போயிருக்கும்போது அவர் வந்து இருந்தார். சொன்னார், போடுன்னு போட்டிங்களே, ரொம்ப எனக்கு ஆவியானவருடைய அசைவு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னார். நான் வாலிப பையனாக இருக்கையில் பார்த்தது. இப்போ அவர் பாஸ்டர் ஆகிட்டார், வயசாயிட்டு, பெரிய பணக்கார. அவங்களோடலாம் நம்ம லிங்க் வச்சுருந்தோம்னு வைங்களேன், அப்படி ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடனே ஒரு 50,000 1,00,000 வந்துடும். தமிழ்நாட்டில் அப்படி நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அப்படி வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பின்னணியம் தெரியாமல் காணிக்கை வாங்கினால் அவங்க எப்படி சம்பாதிச்சாங்களோ அதனுடைய பலன் அவங்களோட நிற்கட்டும்,
அந்த கேட்டுக்கு நாமளும் உள்ளாக வேண்டியதாக இருக்கும். உங்களை கசைக்கு பிழிஞ்சி ஊழியத்துக்கு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ரைட் இருக்குது, உரிமை இருக்குது. உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் கண்டுக்கிடாமல் போனால் அது உங்கள் சௌகரியம். உங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்து நீங்கள் இதுக்கு செய்யுங்கன்னெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இது கர்த்தருடைய ஊழியம். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா, ஆவியானுடைய உணர்த்துதல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தானாக செய்வீங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் எந்த ஒன்றையும் அந்த அடிமை பெண்ணை கொடுத்த போது அவளுக்குள்ள அங்கே ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் போயிடுச்சு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். உனக்கு தான் ஊர்லாம்ட்ட வேலைக்காரி இருக்காள, உனக்கு எதுக்கு இன்னொன்று உங்ககிட்ட வரும்போது இது என்ன நம்ம குடும்பத்தில் கிரியை செய்ய போகுதுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அந்த விவரம் இருக்கணும்ல. ஆனால் சாராளுக்கு அந்த விவரம் இல்லை. அவளுக்கு இப்போ ஒரே கண்ணு குறி என்னன்னா, குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும். ரைட்டு, குழந்தை வேணுங்கிறது ரைட்டு. ஆனால் தேவன் அடைத்திருக்கிறாரே உன் கற்பத்தை, நீ வேற வழியிலே அதை பெற முயற்சிக்க கூடாதே. அது தேவனுக்கு சித்தமானது அல்லவே. ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டான், இவனும் வாங்கிட்டா. வாங்கினதே தப்பு. அதுதான் நமக்கு வாசிக்கிறோம். வாசி மாதம் மறுபடி. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஆகாரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால அங்க ஒரு வார்த்தை மேல வருது, அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. 12ஆம் அதிகாரத்திலே தெரியுமே. இப்ப ஏன் அதை சொல்லிட்டு இதை சொல்லியிருக்க? கீழே வாசி. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். உனக்கு உண்மை விளங்குதில்ல? கர்த்தர் தான் இதை அடைச்சு வச்சிருக்காருன்னு தெரியுதில்ல? மௌனமா இருக்க வேண்டியதானே? என் அடிமை பெண்ணோட சேரும். இதுதான் அதிக பிரசங்கித்தனம். ஆபல்ல ஆசையில அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றுக்கிடணும். தத்தெடுத்தவங்க எனக்கு தெரிந்த நிறைய பேர் அவங்க பட்டிருக்கிற வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் அளவே கிடையாது. கேரளாவில் ஒரு தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. அவங்க ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அந்த பையனை மெட்ராஸில் படிக்க வச்சாங்க. அவன் படித்து முடித்தான். அந்த குடும்பம் வாழ்ந்த வீட்டில் நானும் பாஸ்டர் சம்பத் ராஜாவும் கொச்சிக்கு ஒரு மீட்டிங், பைபிள் காலேஜ் ஜெனரல் பாடி மீட்டிங்க்கு போயிட்டு வந்து டாக்டர் ஜேம்ஸ் அவங்க அந்த வீட்டில் தங்கியிருந்தார். அங்கே தங்கியிருந்தோம். எங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்தாங்க. அந்த பெட்ரூமில் 2 பேரும் தங்கியிருந்தோம். காலையில் எங்களுக்கு ஒரு 6:30க்கு ட்ரெயின் திருவேண்டத்துக்கு. காலையில் பாத்ரூமில் சலன்னு குளிக்கிற சத்தம் கேட்கு. அப்போ தூக்கத்தில் நான் நினைக்கிறேன், டாக்டர் ஜேம்ஸ் சீக்கிரமாக எழும்பி ரெடி ஆகிட்டு இருக்கார் போல் இருக்கு அப்படின்ட்டு. கண்ணை திறந்து மணியை பார்த்தா மணி 3. இந்நேரம் எப்படி எழும்பி குளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய் அவர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் கேட்டேன், டாக்டர் ஜேம்ஸ், வெரி ஏர்லி இன் த மார்னிங் ஹேவ் யூ ஹேட் அ பாத் அப்படின்னு, காலையிலே எழும்பி குளிச்சிங்களா அப்படின்னு. நோ 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 ஐ காட் அப் ஜஸ்ட் நவ் அண்ட் ஐ காட் ரெடி அப்படின்னாரு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் எழும்பி ரெடி ஆனேன்னு. அப்போ நான் சொன்னேன், நோ நோ ஐ ஹவ் ஹர்ட் அ சவுண்ட் தட் சம்மன் வாஸ் பேதிங். யாரோ சலன்னு தண்ணி ஊற்றி குளிக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. அவர் சிரிச்சார். என்ன டாக்டர், ஒய் ஆர் யூ லாஃபிங்? அவர் சொன்னார், திஸ் இஸ் அ ஹாண்டட் ஹவுஸ். இங்கே ஒரு கணவனும் மனைவியும் கொலை செய்யப்பட்ட வீடு இது. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருந்த போது முத நாள் குடியேறி காலையில் எந்திரிச்சு பார்க்குறோம், டைனிங் டேபிளில் இருந்து தலைவாசல் வரைக்கும்
பச்சையா சொட்டு சொட்டா ரத்தம் கிடக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே தொடச்சிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம், சொட்டு சொட்ட பச்சை ரத்தம். அது முத நாள் சிந்தின ரத்தம் அல்ல, பச்சையா அப்பம் சிந்தினது மாதிரி பச்சையா கிடக்கு. தொடச்சு போட்டோம். மூணாவது நாள் அதே மாதிரி. நான் பக்கத்தில் இருந்தவங்ககிட்டலாம் கேட்டேன், இந்த வீட்டில் யார் இதுக்கு முன்னால் குடியிருந்தா என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க வரலாற சொன்னாங்க. இதில் இருந்தவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்க ஒரு பையனை தத்தெடுத்து மெட்ராஸில் படிக்க வச்சாங்க. அவன் படித்து முடித்த பிறகு யாரோ அவங்ககிட்ட தவறான ஆலோசனை கொடுத்து, உங்கள் அப்பா அம்மாவையும் நீ கொலை பண்ணிட்டேன்னா அந்த சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும்னு சொன்ன உடனே வாலிப பையன் அறியாமையா வந்து 2 பேரையும் கொலை பண்ணிட்டான். இப்போ ஜெயிலில் இருக்கான். இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ். அந்த ஆவி வந்து இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நடு வீட்டுக்குள்ளே நின்று கையை உயர்த்தி அவர் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணார். மிஸ்டர் சோ அண்ட் சோ, மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோ, we are not here to disturb you. அவங்க பேரை சொல்லி, உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணதுக்கு நாங்கள் இங்கே இருக்கலை, குடி இருக்கலை, இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஐ பைண்ட் தி ஸ்பிரிட், இந்த ஆவியை நான் கட்டுகிறேன், இனி இந்த இடத்துல வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா ரத்தமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அந்த ஆவியை அங்கே உலாவிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இது என்னுடைய வீடு, என்னை இப்படி கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த ஆவி அங்கே நடமாடிக்கிட்டே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கு பிறகு தான் இந்த காரியத்தை டாக்டர் ஜேம்ஸ் என்கிட்ட சொன்னார். இப்படிப்பட்ட வீடு இது மிஷினில் இருந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க, நாங்கள் அதில் குடியிருக்கிறோம் அப்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆள் ஒரு பொருளை கொடுக்கறதும் அவங்க எப்படிப்பட்ட பின்னணியம் உள்ளவர்கள், வாட் இஸ் தேர் பேக்ரவுண்ட், அவங்களுக்கு வருகிற அந்த பணம் எல்லாம் எப்படி அவங்களுக்கு வருது, இதெல்லாம் தெரிந்து கொண்டு காணிக்கை வாங்கினால் நல்லது. நம்ம தப்பணும். இந்த ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கும்போது ஒருவர் வந்து ஒரு மாதம் இங்கே தங்கி இருந்து உதவி செய்தார். இந்த எடுபிடி வேலையெல்லாம், ஒரு வயசானவர். ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னார், நாங்கள் அந்த பின்னால் இருக்கிற கிளாக் போட்டிருக்கிற அந்த செவர் கட்டும்போது மகேந்திரனும் மார்க்கும் அந்த பழைய செங்கலை, இடித்த செங்கலை சாந்தெல்லாம் எடுத்துட்டு அதில் அடிக்க கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கார், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க, அவர்கிட்ட போய் இப்படி சர்ச்சு கட்டுறோன்னு சொன்னால் ஒரு 1 லட்சம் தருவார். அப்படியா? சரி. அவர் யார் எவருன்னா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து ஒரு ஆளை பச்சை மட்டையில் அடித்து கொன்ன ஆள், அநேகருடைய சொத்தை அபகரித்து பெரிய தோப்பெல்லாம் வச்சுருக்காரு. ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா தேங்காயே வரும். வாடகை கட்டணம் நிறைய கட்டி கடை விட்டுருக்காரு, அதில் 1 லட்சத்துக்கு மேலே வரும். ஆனால் அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் நடக்க முடியாமல் படுத்து கிடக்கு. அவருக்கு ரொம்ப ஒரு நாள் வேதனைப்பட்டு, இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி விஷம் கொடுத்து கொலை செய்வதற்கு முயற்சித்து இருக்கிறார். அவங்க அம்மா, அந்த பிள்ளைகளோட பாட்டி வந்து, அட பாவி இப்படி நீ பண்ணிட்டியன்னு சொல்லி அன்னையிலிருந்து அந்த பிள்ளைகள் இருக்கிற அந்த ரூம், ஒரு ஏசி ரூமில் அந்த பிள்ளைகள் படுத்து கிடக்கும், நடக்க முடியாது. பூட்டு போட்டு சாவி அந்த அம்மா மடிக்கல வச்சுக்கிட்டு அந்த பாட்டி. இந்த ஊழியக்காரங்க போய், நான் 2 நாளையில் நடக்க வச்சுருந்தேன், 4 நாளையில் நடக்க வச்சுருந்தேன், 1 மாதத்தில் இந்த பிள்ளைகள் நடந்துரும் பாருங்கன்ன உடனே இவர் அப்பா செய்யலை, அவங்களுக்கு ஒவ்வொரு நேரம் 4000, 5000, 10,000 காணிக்க. நடக்க வைக்கிறதுக்கு நம்ம தேவனா? தேவன் என்ன நோக்கத்துக்கு அங்கே அப்படி போட்டிருக்காருங்கிறது தெரியணும்ல.
ஒரு ஊழியக்காரனுக்கு வெளிச்சம் இருக்கணும்ல. இப்படி நிறைய பேர் வந்து காணிக்கை வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஜெபம் நடத்திக்கிட்டுலாம் இருக்காங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் மதுரையிலேருந்து வந்து, வீட்டுக்கு மேலே ஷெட்டு போடுங்க, நான் உவாசம் இருந்து ஜெபம் பண்ண போகிறேன், உங்கள் பிள்ளைகள் ரெண்டும் எழுப்பி நடந்துடும். அவரும் நம்பி பெரிய ஷெட்டை போட்டு கூட்டத்தை கூட்டி ஜெபம் நடக்கு. இந்த ஜெபம் நடக்கையிலலாம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட காணிக்க அது இது நிறைய உருவி வாங்கிட்டார். ஒரு நாள் திடீர்னு எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் மதுரைக்கு போயிட்டார். ஊழியக்காரரை தேடினா ஊழியக்காரரை காணும். மதுரையில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் ஒரு நாள் பைக்கில் போயிருக்காரு, இந்த விரல் கட் ஆயிட்டு. ஏன் கட்டாச்சு சொல்லுங்க. தவறான விதத்தில் இந்த கையை காணிக்கை நீட்டி வாங்கிச்சுல, அந்த கையை கத்தர் சும்மா விட மாட்டார். கத்தர் மௌனமாக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணிட முடியாதுங்க. ஊழியக்காரனும் அடக்கி வாசிக்கணும். விரல் கட்டாயிட்டு இப்படி அங்கே கொள்ளையடிச்சிட்டு வந்ததை இங்கே வந்து கைட்டு யூஸ் பண்ண முடியல. இது சரித்திரத்தெல்லாம் அவர் பேச்சுவாக்கில் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த ஆள்கிட்ட போய் நம்ம ஒரு 1,00,000 ரூபா காணிக்க வாங்கி இந்த சர்ச்சை கேட்டவா விளங்குமா? இந்த சர்ச்சில் கத்தர் இருப்பாரா? போங்க ஐயா. அந்த ஆள் பண்ண அட்டுழியம் முதல்ல கத்தர்கிட்ட நான் போனேன்னா ஒரு பைசா காணிக்க வாங்க மாட்டேன். ஆனால் அந்த ஆள் அக்கிரமத்தை அவ்வளோத்தையும் சொல்லி நீ இதில் இருந்து மறந்துருமுன்னு சொல்லிட்டு வருவேன், அதுக்கு வேணால் போவோம் அப்படின்னேன். இல்லையா, அந்த ஆள் பெரிய ஆள், அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, தூர போங்க, அவன் காணிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சர்ச்சை நான் கட்டி முடிக்காமல் முடிஞ்சா இவன் உட்கார்ந்து ஆராதிக்காமல் இருக்காமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? தகுதியோடு சம்பாதிக்கணுங்க, தரமாக சம்பாதிக்கணும், தரங்கட்டு சம்பாதிக்கக்கூடாது. அப்படி சம்பாதிச்சதில் போய் கையை நீட்டி ஊழியக்காரன் காணிக்க வாங்கக்கூடாது. அப்படி காணிக்க வாங்கினா அது சாபமாக மாறிடும். நாங்களே ஆசீர்வதிக்கத்தானே ஆண்டவர் எங்களை வச்சிருக்காரு. அப்போ ஆசீர்வாதம் எது சாபம் சுட்டி காண்பிக்கணுமா வேண்டாமா? உங்ககிட்ட தான் கேட்க. வேணும்னா சத்தமாக வேணும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உன் தவறை சுட்டி காண்பிக்கத்தானே எங்களை கத்தர் வச்சிருக்காரு. உன்னை திருத்தி ஆசீர்வதிக்கத்தானே கத்தர் வச்சிருக்காரு. உன்னை அழிகிறதுக்காக கத்தர் எங்களை கொண்டு ஊழியக்காரர் வச்சிருக்காரு. குறைகளை நிவர்த்தி பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கவே கத்தர் எங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் தவறுகளை சுட்டி காண்பிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஸோ இந்த சாராளுக்கு ஒரு வேலைக்காரியை கொடுக்குறாங்களே, இதை வாங்கலாமா? எகிப்துக்கு கத்தர் சொல்லாம போனதே தப்பு. ஆண்டவர் அவங்கள நடத்தலங்க, ஆனால் போயிட்டான். இப்போ அங்கிருந்து ஒரு வேலைக்காரியை கையில் கொடுத்தாச்சு, இதை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இவளுக்குள்ள என்ன வருது? சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு தன் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், என் அடிமை பெண்ணோட சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். வேளை இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு வேளை இருக்குல்ல, அந்த ஒரு வேளை தான் சிக்கல்ல வந்து மாற்றுறது. ஆண்டவர் இப்படி குறுக்கு வழியிலெல்லாம் உனக்கு சந்ததியை கொடுத்து உன் சந்ததியை கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா, ஆமென். தேவன் தராது இருக்க நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஒன்றை கொடுத்திருக்க நாம் தட்டி கழிக்க முடியாது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே யாருடைய சித்தம்? தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்பதை உணர வேண்டும்.
அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாத எந்த ஒன்றை கையை வச்சிராத, எதையும் செய்யாத. உன்னை எச்சரிப்பார் ஆண்டவர். அதுக்கு தான் பாஸ்டர், அதுக்கு தான் செய்தி, அதுக்கு தான் விசிட்டிங். நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆடிட்டு போறதுக்கு பாஸ்டர் தேவையில்லை. ரைட், இதை கொஞ்சம் யோசிக்கணும், இதை கொஞ்சம் ஜெபிக்கணும், யோசித்து பார்ப்போம். ஒரு பிரேக் போடுறதுக்கு. இப்போ அவன் கிஃப்டாக கொடுத்த உடனே இவன் அதை வாங்கிட்டான். அவளும் கூடவே வாரா. முதல்ல எகிப்துக்கு போனதே தப்பு. அப்புறம் எகிப்திலிருந்து ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்தது அதை விட மாபெரிய தப்பு. இப்போ ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். இந்த லேடிஸுக்கு நான் சொன்னேன், திசை திருப்பி குடும்பத்தை சீரழிச்சிடாதீங்க. பெண்களுடைய பிடிவாதம் ஆண்களை கவிழ்த்து விடும். பெண்கள் பிடிவாதம் பிடிச்சா இதை கேட்கலன்னா அடுத்த நேரம் ஜோறு கிடைக்காது, அடுத்த நேரம் மூஞ்ச தூக்கிட்டு இருப்பாங்க, சமாதானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடாது. அவர்கள் சொல்லுகிறது நல்லது எது என்று ஆராய்ந்து எடுக்கக்கூடிய ஆவி நம்மகிட்ட இருக்கணும். மனைவி சொல்றத கேட்கணும். சில நேரங்களில் மனைவி நமக்கு பெஸ்ட் ஆலோசனைகளை கொடுப்பார்கள். நல்ல ஆலோசனையை கொடுப்பாங்க, நல்ல காரியத்தையும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சில நேரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி குறுக்கு பத்தியில் என்னத்தையாவது ஒன்றா சாராள மாதிரி சொல்லிவிடுவாங்க, செய்திருவாங்க. குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற நம்ம தான் அதை நிதானித்து பார்க்கணும். அதை தேவ சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே மனைவி இப்படி சொல்லுதா, இதை நான் கேட்கலாமா வேண்டாமா, நீங்கள் எனக்கு கொஞ்சம் இதை சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்கன்னு ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்தா அது சொன்னது சில நேரம் நிறைவேறும், இல்லைன்னா பிசு பிசுத்து போயிடும். மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி மனைவி சொல்றபடியே ஆடிக்கிட்டு கிடக்கிற ஆண்களுக்கு நான் சொல்றேன், கவனமாயிரு. அதே மாதிரி ஆலோசனை உனக்கு கொடுத்திருக்கு, அதை சொல்லாம மறைக்கிற பெண்ணும் கவனமாயிரு. நீ குடும்பத்தை கத்துறவா, உன்கிட்ட ரொம்ப பொறுப்பு இருக்கு, உன்னோடும் கர்த்தர் பேசுவார். நீ பயபக்திக்குரியவளாக இருக்க வேண்டும். ஆண்டவனே என்று சாராள் கணவனை கனம் பண்ணினது போல மனைவிமார்கள் கனம் பண்ணணும். நான் யார் தெரியுமா, அதெல்லாம் தெரியும். நீ ஆம்பளன்னு தெரியும், நீ பொம்பளன்னு தெரியும். பிடிவாதம் பண்ணி குழப்பி விட்டு, குழப்புறதுல நம்ம பெண்கள் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள். ஆனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். உன்னால் உன் குடும்பம் கட்டப்படவும் முடியும். சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், உங்களால் உங்கள் குடும்பம் கட்டப்படவும் முடியும். உன் வீண் பெருமையினாலும் பிடிவாதத்தினாலும் அகங்காரத்தினாலும் உன் குடும்பம் அழியவும் செய்யும். Both will happen in your family. இந்த ரெண்டுமே குடும்பத்தில் நடக்கும். எவ்வளவுக்கு நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ, அவ்வளவுக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அர்த்தம் இருக்க வேண்டும். அதே அளவு ஆவிக்குரியவர்களாக நீங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கும் அந்த நிதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இரண்டையும் கலந்து ஆலோசிக்கணும். சில ஆண்கள் மனைவியை வகை வைக்கவே மாட்டாங்க, மனைவி சொல்றத கேட்கவே மாட்டாங்க, அது முற்றிலும் தவறு. சிலர் மனைவி சொன்னா உன்னை தட்டவும் மாட்டாங்க, அதுவும் தவறு. நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். எதை கேட்க வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டும், எதை செயல்படுத்தினால் எப்படி இருக்கும் என்று நிதானிக்கிற ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதன்படி நிதானித்து செயல்பட வேண்டும். மனைவியா சும்மா அவாட்ட சொல்லிட்டடப்பா, எதுவுமே கேட்கறது இல்லை. ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ செய்ததுல பிசகுகள் மாட்டி சிக்கும் போது அன்னைக்கு மனைவி சொல்லுவோம், அன்னைக்கு நான் சொன்னல, நீங்க கேட்டிருக்கலாம்ல. நம்ம தான் மதிக்கலையே, பிறகு எங்க கேட்போம். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை கனம் பண்ண வேண்டும். மதிக்கிறதுக்கும் கனம் பண்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கனம் என்பது வேறு, மதிக்கிறதுங்கிறது வேறு. இங்கிலீஷில் ரெண்டும் ரெஸ்பெக்ட் ஆனர்னு சொல்லியிருக்கு. கனம் பண்ணுதல் என்பது பக்திக்குரிய, பக்தி கலந்த கனம்,
அதுதான் கனம். ரெண்டு பேரும் அப்படி இருந்தா தான் உங்க குடும்பம் வந்து சூப்பர் குடும்பமா இருக்கும். உங்க வீட்டை விட்டு கர்த்தர் போகவே மாட்டாரு. அந்த வீட்டுக்குள்ள நன்மை வாசமாயிருக்கும். சத்துரு உட்புகுதல் இராது. பேய் பிசாசு உன் குடும்பத்தில் வந்து ஊடாட முடியாது. அல்லேலூயா. இப்போ இவர் சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு குழந்தைய பெற்றாச்சு. சேர்ந்த போது கற்பந்தரித்தாள். பாருங்க, 99-100 வயசுல இவனுக்கு பலன் குறையாம கற்பந்தரிக்கக்கூடிய பலன் இருக்குன்னா ஒரு தவறான சந்ததியை பெறுவதற்காக அந்த பலன் கொடுக்கப்படவில்லை. That strength to Abraham was not given to give birth a wrong generation. ஒரு தவறான சந்ததி உருவாவதற்கு உனக்கு கர்த்தர் பலனை தரவில்லை. ஆனால் தேவன் கொடுத்த பலன் ஒரு பரிசுத்தமான ஈசாக்கின் சந்ததியை பெற்றெடுப்பதற்கு, தேவ சந்ததியை பெற்றெடுப்பதற்கு. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பலம், ஆண்டவர் தந்திருக்கிற பணம், ஆண்டவர் தந்திருக்கிற காசு எல்லாம் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு. அதான் ப்ரையாரிட்டியா இருக்கணும். நம்ம நமக்குரியதெல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவோம். கர்த்தருடைய வேலை என்று வரும்போது அதை இப்போ வசதி இல்லை, இந்த மாதம் சரியில்லை, அதை பிற கொடுத்து இப்படி தட்டி விட்டுருவோம். கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு பார்ப்பார். அதுக்கப்புறம் உன் கையில் காசு கொடுக்கறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவார். ஒருத்தருக்கு அப்படி நடந்தது. பயங்கரமான கடன் வந்து கர்த்தர் தூக்கி விட்டார். வருமானங்கள் வந்தது, தசம பாகமே கொடுக்கல, காணிக்கையும் ஒழுங்காக கொடுக்கல. நினைச்ச இடத்துக்கு போச்சு எல்லாம். அந்த காணிக்கைகள்லாம் அவங்க நினைச்ச இடத்துக்கு போச்சு. கர்த்தர் பார்த்தாரு, வாசலை அடைச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் திறக்கலை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் திறக்கப்படலை. நான் பல முறை எச்சரித்து பார்த்தேன், கேட்கல, விட்டுட்டேன். அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும் கவனமாய் இருந்தால் எந்த ஒன்றிலும் பிசாசு நம்மளை சிக்க வைக்கவே முடியாது. நமக்கு ஆண்டவர் தர்றது அவருக்காகத்தான் நமக்கு தர்றாரு. அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் நமக்காக நாம் அனுபவிக்க அல்ல. நீங்க கொடுக்க காணிக்கையில நாங்க எதுவுமே அனுபவிக்கலைங்க. ரொம்ப சொற்பம் தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஊழியங்களுக்கு தான் கொடுக்குறோம். எனக்கு கிடைக்கிற காணிக்கை சேர்த்து வச்சு பலருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊழியங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாடுகளில் ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? அதுக்கு தான் கர்த்தர் தர்றாரு. நம்மளையே சோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நம்மளை சிங்காரிக்கிறதுக்கும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நமக்கு வருகிற அந்த வருமானம், நமக்கு இருக்கிற பலன், சுகம், ஸ்ட்ரென்த்து, வசதி எல்லாமே கர்த்தருக்கு பயன்படுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் வீட்டு மாடியில் வந்து 4 பெட்ரூமை கட்டி வச்சுருக்கோம். நாங்கள் யாரும் போய் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் கெஸ்ட் அதில் வந்து தங்குனா எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அது வந்து பயன்படுது. இப்பவும் தம்பி ராஜா கிருபாகரம் பாஸ்டர் பையன் அங்கே இருக்கான். வெளியில் வந்து அதில் தங்கிட்டு போகிறாங்க பாருங்க, அது ஆசீர்வாதம். அங்கே செய்திருக்கிறதுனால நாங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் வெளியூர்களுக்கு போனாலும் சரி, எங்களுக்கு அந்த நாங்கள் இங்கே என்ன விதைக்கிறோமோ அதை அங்கே ஆண்டவர் எங்களுக்கு தராரு. அல்லேலூயா. ஆமென். அங்க நமக்கு அது தர்றாரு. ஏன் தெரியுமா? இங்க நம்ம விதைக்கிறோம், அங்க நம்ம அறுக்கிறோம். நீ கொடுக்கிறாய், நீ பெறுகிறாய். உனக்கு எதுக்கு தேவன் தந்திருக்கிறாரோ அதை அதுக்கு பயன்படுத்தினால் ஆண்டவர் உன்னை அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நான் எப்போவுமே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, ஒரு வீட்டில் கால் வச்சா, ஒரு கம்பெனியில் கால் வச்சா, ஒருத்தரோட பேசினா அது வீண் வார்த்தையாக இருக்கக்கூடாது, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். வீணா போய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் துபாயில் இருந்து ரூவைஸ்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அபுதாபி தாண்டி போனோம். கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் ட்ராவல். தம்பி ஜோயல் கொண்டு வந்து எங்களை முசாஃபருங்கிற ஒரு இடத்துல விட்டுட்டான். அங்கேருந்து 2 மணி நேரம் போனோம். ஸோ அங்கே உள்ள ஒரு பிரதர் வந்து எங்களை கூப்பிடுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துல சந்தித்து அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பி போனோம். போயிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக டெசர்ட், அது வனாந்தரம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் தான் 2 மணி நேரம் பிரயாணம். சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் பேசிக்கிட்டே வந்தேன், அசந்து தூங்கிட்டேன். அவர் என்னை எழுப்பலை, அப்படியே விட்டார். எதில் நிறுத்தணுமோ அதில் நிறுத்திட்டு திரும்பி வீட்டுக்கு போன பிறகு நைட்டில் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் போனோம், அது பிறகு ரெடி ஆகி மீட்டிங்க்கு போயிட்டோம். மீட்டிங் போயிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11-11:30 மணிக்கு உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அப்படி பேசும்போது அவருக்கு பல நாட்களாக கிடைக்க வேண்டிய பதில்களை அந்த நேரத்தில் என்ன கொண்டு கர்த்தர் பேசியிருக்காரு எனக்கே தெரியாது. அவர் எத்தனையோ நாட்கள் நான் இதுக்கு பதில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆசியாவை கொண்டு கர்த்தர் எல்லா கேள்விக்கு எனக்கு பதிலை கர்த்தர் தந்துட்டாரு. கர்த்தருக்கு சோத்திரம்னு அவங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்க பாஸ்டர் இங்கே வந்து பேசினால பாஸ்டர் கிறிஸ்டோபர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நீங்கள் அங்கே போனது, அட்ட உட்காந்து பேசினது, அவருக்கு இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு பதிலை கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு சோத்திரம்னார். நான் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணேன். ஏன் தெரியுமா? நம்மளை போய் ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாரு, ஒரு இடத்துல ஒருத்தரை சந்திக்க வைக்கிறாருன்னா நம்மை கொண்டு கர்த்தர் பேச வேண்டும். நான் சொல்லியிருக்கேன்ல, ஆமேன்னா உங்கள்கிட்ட பேசுவார். நான் கதையாக சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். அதில் எல்லாத்திலையுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவருடைய நடத்துதலை நாம் பின்பற்றி போக வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் விட்டுருவார், செய்ய விட்டுருவார். நீ செய்யும் போது அவர் சித்தம் இல்லாதது வாய்க்காது. அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவ பிள்ளையே, அவருக்கு சித்தமானது அவர் கையினால் உனக்கு வாய்க்கும். சித்தம் இல்லை என்றால் வாய்க்காது. அதான் இழக்கிறதுக்கு காரணம். அது ஊழியமா இருந்தாலும் சரி, அனுபவத்தில் தான் நான் சொல்றேன். கோடீஸ்வர நகர்ல 1 வருஷமா வாடகை கொடுத்து நடத்தணும். அது எனக்கு அந்த இடத்துல எப்படியாவது ஒரு சர்ச்சுக்கு உண்டாக்கிறணும் அப்படின்னு நான் பிரயாசப்பட்டேன். மாதம் 4000 ரூபா வாடகை கொடுத்தோம். வாய்க்கலை. எனக்கு அது புரிந்தது. அதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். அல்லேலூயா. எந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரோ அந்த இடத்துல விதைய போடு. அந்த இடத்துல ஒரு கம்பை வெட்டி ஏறி கீழே முங்கி கிடக்கிற மூழ்கி போன கோடாரி மேல மிதக்கும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாராள் அந்த ஆகார தனக்கு வேலைக்காரியாக முதல்ல எடுத்திருந்திருக்க கூடாது, எடுத்து விட்டாள். சும்மா தானே இருக்கணும். இப்ப இவ அழகான ஒரு பிரின்சஸ், ஒரு ராஜகுமாரத்தி, தன் புருஷன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். இவளால் என் சந்ததி, அவளிடத்திலிருந்து வந்தது உன் சந்ததி எப்படி கட்டப்படும்? ஆகாரிடத்திலிருந்து வந்தது உன் சந்ததி ஆகாத. அதை கூட முட்டாள் யோசிக்க முடியலையா? இவனும் யோசிக்கல, அவளும் யோசிக்கல.
இதெல்லாம் இந்த கஜம்ஜாலாம் நடக்கு. கிழவாசி அவளால் என் வீடு கட்டப்படும். அவள் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்ட போது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். வந்ததா வேண இவ கர்ப்பம் தரித்த உடனே தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். கிழவாசி. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். இந்த அநியாயம் எப்படி ஓ மேல சுமரும்? நீ தானே அநியாயத்துக்கு காரணம். இப்ப இவள் அங்க தத்துவம் பேசுறாங்க. எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம், இதுக்கு காரணம் நீர் தான், உம மேல சாரும். தப்பு பண்ணி விட்டு பழிய தூக்கி போட்டுருவாங்க. என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். இப்ப வரைக்கும் தீர்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்ப வரைக்கும் அன்னைக்கு ஆபிரகாமும் சாராளும் 2 பேரும் செய்த கூட்டு சதி அல்லது அந்த கூட்டு முயற்சி அல்லது அந்த கூட்டு காரியம் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் சாராளினுடைய சந்ததி இருக்கு பாருங்க, அவங்களுக்கு இப்படி நிற்கிறாங்க. அன்றைக்கு அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றேன், நீ தப்பு பண்ணதோட உன்னோட நிற்காது, அது உன் சந்ததியை போய் பிடிக்கும். கவனமா இருக்கணும். நம்ம ஒரு மிஸ்டேக் ஆயிட்டுனா கதறி அழுது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அதை அடுத்த சந்ததிக்குள்ள போயிடாதபடிக்கு நீ கண்ணீர் வடிக்கல அப்படின்னா உன் சந்ததி நாசமாயிரும். நம்ம சந்ததி விளங்கணுங்க. நம்ம சந்ததி நல்லா இருக்கணும். நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம சந்ததி நம்மளை விட 1 மடங்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் உன்னைய நம்பி பிள்ளைகளை கத்த தந்திருக்காரு, என்னைய நம்பி பிள்ளைகளை கத்த தந்திருக்காரு. அல்லேலூயா. தப்பு தண்டா எல்லாம் செய்துட்டு வாழ்ந்துட்டு பிள்ளைகள் மேல அக்கனி தலை குவிக்கிறதுக்கா நீ தாயும் தகப்பனுமா இருக்க? No, it is not like that. அதற்காக அல்ல. The way in which we are living should bring forth the blessings to the generation. நாம் வாழும் விதத்திலே நம்முடைய தலைமுறைகளுக்கு நம் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. என்ன கொண்டு வரணும்? ஆசீர்வாதத்தை கொண்டு. நம்ம ஏமாத்தினா நம்ம சந்ததி ஏமாறும். நம்ம துரோகம் பண்ணுனா நம்ம சந்ததிக்கு துரோகம் இழைக்கப்படும். அடுத்தவன் பொருளை கொள்ளையடிச்சேன்னா உன் பிள்ளை உன் சந்ததியிலிருந்து கொள்ளையடிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ நாடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். நீ தானே இந்த தப்பு பண்ண, உன் கையில தானே அவ இருக்கா, உனக்கு நலமானதை செய், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவன் விலகிட்டான். அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் இவனை விட்டு ஓடி போன உடனே இப்ப வனாந்திரத்துல கர்த்தர் அவளை சந்திக்கிறார், தூதன் சந்திக்கிறார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். எங்க இருந்து வர, நீ எங்க போற? ஏன்னா இப்ப ஆண்டவர் ஏன் இடைப்படுறாருன்னா ஒன்னே ஒண்ணுதான், இவள் வயிற்றில வளர்கிற இந்த கற்பம் யாருடைய வித்து? ஹலோ சொல்லுங்க, ஆபிரகாமினுடைய வித்து. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு, உன்னையும் உன் சந்ததியை நானே 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ இந்த வித்து இட் இஸ் இன் அ ராங் பாடி. இவனுடைய அந்த வித்து ஒரு தவறான பெண்ணின் கற்பத்துக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பட் ஸ்டில் God has to keep his promise. அதான் தேவன். அவர் சொன்ன அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற வேண்டும்.
ஆகவே தேவன் இப்பொழுது இவளை பார்த்து ஒரு தூதனை அனுப்பி, நீ எங்கே போகிற, எங்கேருந்து வார? அவ சொல்கிற உண்மையை, எப்போவுமே உண்மையை சொன்னால் தப்பிச்சுக்கிடுவோம், பொய்யை சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவோம். என்னைக்கு இந்த சபையில் ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு விசுவாசி நீங்கள் இருக்கிறீங்களோ, கோவப்படாத, பொய் சொல்லாத என்னைக்கு ஒரு விசுவாசி இந்த சபையில் உருவாகிறீங்களோ, அன்னைக்கு தான் எங்கள் ஊழியம் உருப்பட்டதுன்னு அர்த்தம். பொய்யே சொல்லாதவங்க கையை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் உயர்த்த போகிறீங்களா எனக்கு தெரியல. உபவாச ஜபத்தில் கோவப்படாத ஒரு ஆள் கை வைத்தீங்கன்னா ஒரு ஆளும் கை வைத்தலை. புரணி பேசாத, கோழி சொல்லாத ஒரு ஆள் கையை வைத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட கை வைத்தலை. அன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்போ புரணி பேசியிருக்கோம் தானே அர்த்தம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளக்குது? பிரசங்கம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம்? குணத்தை மாத்துறதுக்கு, சுவாபத்தை மாத்துறதுக்கு. ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கு? ஏன் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல? ஏன் நம்ம விரும்புகிற மாதிரி இன்னும் முன்னேற முடியல? உன் குணத்தை மாற்று, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்காரா இல்லையான்னு பாரு. உன் சுவாபத்தை மாற்று. அடுத்தவங்களே பார்த்தியா நீ குறவு பேசிக்கிட்டு இருக்க, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அவங்கள நீ ஆசீர்வதி. அதுக்கு தகுதியாக இருந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா அங்கே சாமம் வரும். நீ அதை பற்றி கவலைப்படாத. உன் இருதயம் நல்ல இருதயமாக இருக்கட்டும். கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு முக்கியமாக தேவை உண்மை, நேர்மை, உத்தமம். அதனால தான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனா இரு. கீழே வாசிங்க. அவள், நான் என் ஆச்சராகிய சாரையை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். உண்மையை சொல்லிட்டா. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஏன் இவளை திரும்ப அங்க போச்சோனார் தெரியுமா? இது யாருடைய வித்து? ஆபிரகாமுடைய வித்து. அந்த வித்தையும் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து அவங்க இருக்கிற செழிப்பும் அந்த நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளமும் இன்னைக்கு அவங்களுக்கு கோடி கோடியா கொட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்? அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அது யாரு வித்து? யாரு வித்துங்க? ஆபிரகாமினுடைய வித்து. அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசி. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ஆகாருக்கு அவள் வயிற்றில் இருக்கிற கற்பம் காப்பாற்றப்படணும். அப்ப நீ பட்னியா கிடந்து செத்து போயிடப்படாது. போ உன் ஆச்சியார் அண்டைக்கு. இந்த கஷ்டத்தை பெருசா நினைக்காத, போ. திருப்பி விட்டாரு. போகும்போது நீ இன்னும் இந்த ஏடா கூடமான வேலையை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். அங்க எப்படி கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதம் இவளுக்கும் கொடுக்கிறாரு. ஒன்னே ஒன்று, ஆபிரகாமுடைய வித்தா இருப்பதனால. பட் இந்த ஆபிரகாமுடைய வித்து தவறான உடம்புக்குள்ள இருந்து வளருது. சாராள் கற்பத்தில் வளர வேண்டியது, சாராளுடைய கற்பப்பையில் வளர வேண்டியது யார் கற்பப்பையில் வளருது? இந்த ஆகாருடைய கற்பப்பையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு வேற வழியே இல்லை. ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிச்சாகணும், வாக்குத்தத்தம் கொடுக்கணும். 11 வாசி. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அது ஆம்பளை பிள்ளை, அதுக்கு இஸ்மவேல்னு பெயரிடு, ஏன்னா நீ அங்கலாச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவன் எப்படி இருப்பான்? அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு.
எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பேரிட்டு அவ திரும்ப எங்கே போயிட்டா? சாரா கிட்டே போயிட்டா. ஏன்னா குழந்தை பெத்தெடுக்கணும்ல. வனாந்திரத்தில் போய் எங்க குழந்தைய பெத்தெடுக்க? அப்ப நம்ம செய்கிற காரியத்துல சரியான காரியம் இல்லை அப்படின்னா, தவறுதலா வந்தா அது ஒரு பக்கம் பெருகிட்டே இருக்குங்க. அது நாளைக்கு சந்ததிக்கு எதிராக வந்து நிற்கும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு நான் சொன்ன காரியம்? எத்தனை பேர் இதில் இருக்கிற உள் கருத்து எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு? சரி, என்னெல்லாம் நான் சொன்னேன் சொல்லுங்க, என்னெல்லாம் சொன்னேன்? தவறான இடத்துக்கு போகக்கூடாது. எழுதுறீங்களா? தவறான இடத்துக்கு போகக்கூடாது. தவறான ஆட்கள்கிட்ட இருந்து ஒரு பரிசையோ எதையும் வாங்கக்கூடாது. அது எதை பாதிக்கும்? சந்ததியை பாதிக்கும். அப்பிறகு இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் அவசரப்படக்கூடாது. இந்த ஆகார் என்ன செய்தா? அவசரப்பட்டா. என்னத்துக்கு அவசரப்பட்டா? சந்ததி உருவாகணும். ஏன்? உன்னை படைத்த ஆண்டவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு? He is concerned about you and he is worried about you and he knew what he has to do for you. உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு இல்லாத அக்கறை நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதானம். அந்த நிதானத்தில் நீ போனா நீ போய் எங்கேயும் சிக்கிக்கொள்ள மாட்டாய். அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவசரப்படக்கூடாது. தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடாது. தவறான எழுதிட்டீங்களா? தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடாது. தவறான ஆலோசனையை அங்கீகரிக்கவும் கூடாது. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, இது உங்களுக்கு சித்தமானால் இது என்னில் நிறைவேறட்டும், இல்லை என்றால் வேண்டாம் என்று நீ ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்தீங்கன்னா, சித்தம்னா கர்த்தர் நடத்துவார், சித்தம் இல்லைனா உன்னை விட்டு விலக்குவார். அதனால உனக்கு ஒரு சிக்கல் வராது. அல்லேலூயா. இந்த கற்பந்தரித்த உடனே அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ரெண்டு பேருக்கும் கலகம் வந்துருச்சு. கலகம் வந்ததுனால கடினமாக நடத்தினாள். அதுவும் தவறு. ஒரு கற்பஸ்திரிய கடினமாக நடத்துறது கர்த்தருடைய பார்வையில் தவறு. சில மாமியாருக்கு மருமகா பிடிக்கலன்னா அவ்வளோதான், தலையில் கடுகை வச்சு அவள் அரைச்சிருவான். பிற கடைசியில் அவள் வயசாகி கீழே விழுந்த உடனே இதே மருமகா அதே அந்த கல்லை எடுத்து பத்திரமா வச்சிருப்பான். என் தலையில் ஆட்டினல்ல, இப்போ நான் உன் தலையில் ஆட்டி அரைக்கேன்னு சொல்லி அரைச்சிருவான். அவளாவது கடுகை வச்சு அரைச்சா, இவ சீரகத்தை வச்சு அரைப்பான். சீரகம் சீக்கிரம் என்ன செய்யாது? அரை படாது. சிக்கல். ராமநாதபுரத்துக்கு போகிற வழியில் ஒரு ஊருக்கு பேர் என்னது? சிக்கல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நீ செய்கிறது 20 வருஷத்துக்கு பின்னால் உனக்கு செய்யப்படும். இதே பேட்டையில் சிஸ்டர் பார்வதி வீட்டு பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன். மருமக்கமார நடத்த வேண்டியபடி நடத்தணும், மாமியார நடத்த வேண்டியபடி நடத்தணும். இதில் கவனமாக இருக்கணும். ஆமென்.
அடுத்தது கடினமாக நடத்தப்படும் போது இந்த சாராள் வீட்டை விட்டு ஓடிப்போனாள், எச்சரிக்கப்பட்டு திருப்பி விடப்பட்டாள். ஏனென்றால் இப்போ அவளும் இந்த தேவ சுத்தத்துக்குள்ளே வந்துட்டாள். இந்த தேவ சுத்தத்துக்குள்ளே வந்ததுனால இவளுடைய கற்பத்தையும் கனியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு சூழல் அங்கே வந்து விட்டது. ஸோ தவறான ஒரு இடத்துல சரியான வித்து உள்ளே இருந்து இப்போ அங்கேருந்து வளருது, ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா, ஆமென். இப்போ இதெல்லாம் நடந்துச்சு. கீழே வாசம் அதை குறையும். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாய் இருந்தார். எத்தனை வயசு? 86 வயசு. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு நீ அதுக்குள்ள ஏன் 17க்கு சாடிட்ட? தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு நீ இன்னும் 17க்கு வராத. நான் இன்னும் 17க்கு வரல. அது முடிஞ்சிட்டு தான் எனக்கு தெரியுமே. 16 இதோட முடிஞ்சிட்டு இந்த 86 வலியுறுத்தத்தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அதுக்குள்ள 99க்கு போறிய. இப்ப எங்க நிற்கும்? 86ல நிற்கும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. 86ல நிற்கும். இன்னும் 99க்கு வரல. 86ல இருந்து 99 இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷம்? 13 வருடம். 13 லாங் இயர்ஸ். நான் இப்போ இந்த செய்திக்கு முகவுரை தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முகவுரை தான் சொல்ல முடியும். அடுத்த வாரத்தில் தான் இந்த கர்த்தருக்கு முன்பாக நடத்தல்னா என்ன அப்படிங்கிறத நான் கண்டினியூ பண்ண முடியும். அல்லேலூயா, ஆமென். நேர ஒரு கிளாக் இருக்கு, இங்கே ஒரு கிளாக் இருக்கு, இங்கே ஒரு கிளாக் இருக்கு. எல்லாமே 11:40 காட்டிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதாங்க கரிசனையான மனைவினா யாருன்னா ஞாபகம் ஊட்டுகிறவங்க தான். அல்லேலூயா, ஆமாம். சண்டே ஸ்கூல் இருக்குது, வாலிபர் கூட்டம் இருக்குது, தகப்பனார் கூட்டம் இருக்குது. அதுக்கு நான் அப்பமே ஜெபம் பண்ணிட்டோம்ல. அல்லேலூயா, ஆமென். நான் துபாயில் பிரசங்கம் பண்ணும்போதும் ராஜங்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒருவேளை நான் கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்துட்டேன்னா ஒரு ஸ்லிப் எழுதி முன்னால் வைக்கிற மாதிரி வச்சிரு அப்படின்னு. துபாயில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிரசங்கிக்கிற சபையில் அந்நிய பாஷை பேசக்கூடாதான். அந்நிய பாஷை பேசுகிற சபை தான், ஆனால் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு ரூல் வச்சுருக்காங்க. பாஸ்டமாக பிரசங்கத்துக்கு முன்னால் என்கிட்ட 2 தடவை சொல்லுவாங்க, கவனமாக பேசுங்க, அந்நிய பாஷை பேசக்கூடாதான். ராஜனையிட சொல்ல, டேடி வி ஷுட் நாட் ஸ்பீக் இன் டங்ஸ், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது. நான் 2 பேருக்கும் இங்கேயும் சரி சரி, இங்கேயும் சரி சரி தலையாட்டிட்டு போய் நின்று இவங்க 2 பேரும் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனும் எங்கே இருக்கு? இந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலையும் இருக்குது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்நிய பாஷை தெரியாதனமாக கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கவனமாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். சாதாரண ஆவியானவர் அந்நிய பாஷையை கொடுத்துட்டாரு. ஒரு வார்த்தை வந்தது, இவங்க 2 பேரும் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு நிறுத்திட்டேன். சடார்னு நிறுத்திட்டேன், அந்நிய பாஷை அப்படியே நிறுத்திட்டேன், ஒரே வார்த்தை. ஆனால் அது போன ஸ்பீடில் பேசுனதுனால நிறைய பேர் கவனிக்கலை. நான் என்ன பேசுனேன்னு கவனிக்கலை. எனக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு எனக்கு தான் தெரியும். அடைக்கி பார்த்தேன் பாருங்க, எனக்குள்ள இருந்து அப்படியே பீறிட்டு வந்தது வார்த்தை. என்ன வார்த்தை? அபிஷேகமும் அந்நிய பாஷையும்
கட 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 கடன்னு அந்நிய பாஷை அடிச்சு வந்து எல்லாரையும் ஆவியில நிரப்பி ஒரு கட்டு உடைகிறது. அப்புறம் தீர்க்க தரிசனம் வர ஆரம்பிச்சிட்டு, அந்த சபைக்குரிய தீர்க்க தரிசனம். இந்த கட்டை உடைக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிற. எல்லாம் கைதட்டி அந்நிய பேசினா எல்லாம் கைதட்டி அந்நிய பேசிட்டாங்க. அங்கே எப்போனா அங்கே இருக்கிறவங்க அந்நிய பேசுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. இது எனக்குள்ள வந்த உடனே அடித்து பீறிட்டு வந்துட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த சர்ச்சுக்கு நடுவில் ஒரு பெரிய அக்கினி பத 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 பதன்னு பற்றி எரியுது அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆவியில் இருக்கிறவனை ஆவியில் அந்நிய பாஷை பேச விடாம அடக்கி வச்சா அது இருக்குமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருக்காது. ஆண்கள் பக்கம் சொல்லுங்க, இருக்காது. அடிச்சு ஆண்டவர் தூள் கிளப்பிட்டாரு. சரி, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு நான் நினைச்சேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்ல வேண்டிய தீர்க்கதரிசனத்தையும் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் ஊசி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஐயா எல்லாம் நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் பேசினது எல்லாம் சரிதான். கட்டு இருக்கத்தான் செய்யுது. கட்டு இன்னைக்கு உடையுது. இனிமேல் இந்த கட்டு உடையும். ஆத்துமா பெருக்கங்கள் வரும். அல்லேலூயா. ஏன்னா அங்கே இடம் இருக்கு உட்கார்றதுக்கு. அல்லேலூயா. கட்டு உடைஞ்சிட்டு. ஆனால் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன கொடுக்கல? என்ன கொடுக்கல? காணிக்கை கொடுக்கவில்லை. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு காணிக்கையை இன்னொரு ஆள் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், அவர் சொல்றதை செய்தால் உன் தேவை சந்திக்கப்படும். மகனே சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அடக்கவே முடியல. என்னைக்கு ஆவியை மட்டும் அடக்கக்கூடாது. பாஸ்டமா எழுதி கொடுத்துட்டாங்க. நான் டைம் கான்ஷியன்ஸுக்கு வந்துட்டேன். ஆனால் ஆவியானவர் என்னை இன்னும் நிறுத்த சொல்லலை. இன்னும் ஃபியூ மினிட்ஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆராதனையில் உட்கார்ந்துருக்கும் போது ஆவிக்குள்ளேயே இருக்க பழகுங்க. மாம்சத்தில் இருக்காதீங்க. பிந்தி வந்துட்டு முந்தி ஓடணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ஆவிக்குரிய ஜீவியம் அப்படிங்கிறது நம்ம வீட்டு கிள்ளுக்கிற கிடையாது. நம்ம சௌகரியத்துக்கு எல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கு நிறைய ஒழுங்கு இருக்குது, ஆர்டர் இருக்குது, எல்லாம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்லைங்காங்க. இப்போ என்கிட்ட 2 வேலை இருக்கு. ஒருத்தர் 2 பேர் எனக்கு தாங்க. ஒரு கடையை மேனேஜ் பண்ணணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி பேச தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லது. நல்ல சம்பளம் கொடுக்கலாம், அவங்க எதிர்பார்க்குற சம்பளம் கொடுக்கலாம், எதிர்பார்க்குற மாதிரி வேலை செய்யும். 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு இப்போ வேலை இருக்குது. வந்ததுலேருந்து தேடிக்கிட்டே இருக்கேன். ஆள் பார்த்துட்டேலான்னு ஆள் இல்லை. டெலி பிஸ்னஸ் பண்ணணும், கம்ப்யூட்டரில் கணக்கு பார்க்கணும், கடையை மேனேஜ் பண்ணணும், இந்த வெப்சைட்டு கிரியேட் பண்ணி வெப்சைட் மூலமாக டெலிஃபோன் மூலமாக ஆர்டர்கள் எடுத்து பண்ணணும். அதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கணும், கொஞ்சம் பேசணும். அப்படிப்பட்ட 2 நபர்கள் தேவை. 2 நபருக்காக நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாரையும் கையை காட்டிட முடியாது. வேலை வாங்கி கொடுக்கறத நிறுத்திடணும்னு ஒரு பக்கம் தீர்மானம் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கத்தில் எப்படியாவது 2 ஆளை தாங்கன்னு கேட்கறதுனால 2 பேருக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி கொடுத்துடலாமேன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு விரும்புனா 50,000 மேலேயே சம்பளம் கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அவங்க இன்டர்வியூ எடுத்து விசா எடுத்து கொடுத்து கூப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அல்லேலூயா. ஜெபத்தில் வைங்க. அதுக்கு தான் நான் இத்தனை பேருக்கு முன்னால் நான் இதை சொல்கிறேன். ஆகவே எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் பேசுகிறார் அல்லவா? எதை பிடிக்க வேண்டும் பிடித்துக்கொள். ஆவியை மட்டும் அடக்காத, ஆவியை மட்டும் அடக்காத. நிறைய ஊழியம் இருக்கு. சொல்லியிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் நீங்கள் செலவு பண்ணணும், பண்ணுறோம். இன்னும் உடனே வர முடியாது. இன்னும் நான் வரணும்னா ஒரு 3 மாதம் ஆகும். ஒரு 3 மாதத்துக்கு பிறகு தான் ஒரு 2 வாரம், ஒரு 10 நாள். ஒரு நாளைக்கு 2 குடும்பம், 10 நாளைக்கு 20 குடும்பம். முதல்ல அட்டவணை போட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு குடும்பம், மத்தியானம் 2 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு குடும்பம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு ஒதுக்குறா கூட அங்கே போய் இருக்கிற காரியங்களை பேசும்போது கூடியிருது. அதனால் இந்த தடவை மாதிரி 3 மணி 4 மணின்னு நம்ம தூங்காமல் இருக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு நாளைக்கு 2 குடும்பம் அல்லது 3 குடும்பம் அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் ஆலோசனைகளுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி நாங்கள் இன்னொரு முறை வருகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். தொடர்ந்து செபிங்க. நம்முடைய ஊழியங்கள் இன்னும் பல நாடுகளுக்கு பரவி கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லையில் கையை உயர்த்தி ஆமேன்னு சொன்னால் உங்களை காரணமாக்குவார்ல ஆண்டவர். அல்லேலூயா. யார் இந்த ஸ்லிப்பு கையில் வாங்கினீங்களோ அதில் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருங்க. அந்த ஸ்லிப்பு உங்ககிட்ட இருக்க வேண்டாம். நீ கவனமாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ எல்லாரும் அப்படியே முழங்கால் போட்டு, ஞானசானம் எடுக்காதவங்க வெளியே போயிருங்க, சிறு பிள்ளைகள் வெளியே போயிருங்க. அங்கே போய் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது.